சோத்திரம் தகப்பனப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்திரப்பா, உமக்கு சோத்திரம். இந்த நாளில் உண்மை கொடுத்த ஒரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா, சத்தியத்தை நீங்கள் அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த சத்தியத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும் என்றால் எங்களுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உங்களுடைய வயலில் நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்ய தகப்பனே. பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் வைங்க அப்பா. நாங்கள் எப்பேற்பட்ட அழைப்பில் நாங்கள் இருக்கிறோன்றதை நாங்கள் உணர வேண்டும் தகப்பனே. அந்த அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு அனைதினமும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து உங்களுடைய வயலில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது நாங்கள் பார்க்கணும்ப்பா. உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் வரும்போது திடமனதோடு இருங்கன்னு சொல்லியிருக்கிறார் சாமி. அதே போல் அழிந்து போகிற பொன் அக்னியால் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது வெளியே வர்றது நாங்கள் பார்க்கணும் தகப்பனே. அந்த பார்க்கல உங்களுடைய விசுவாசம் ரொம்ப விலை உயர்ந்ததுன்றதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி சீக்கிரத்தில் போகிற லேசான உபத்திரம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம் சாமி. ரொம்ப சீக்கிரம் இந்த உபத்திரங்களை எங்களை விட்டு விலகி போக போகுதுன்றது நாங்கள் உணர்கிறோம் சாமி. நாங்கள் வாழும்போது நாங்கள் எங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தனையில் நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க சாமி. பலப்படுத்துங்கப்பா, கவனப்படுத்துங்க. உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. எங்கள் தேவைகளை சந்திங்க. நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய தூதலை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், பங்கின் மக்கள், பகுதி மக்கள், நாட்டுத் தலைவர்கள், நாட்டு மக்கள், திக்கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்களை போகும். இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் தொட்டு ஆசீர்வதிங்க. இன்றைக்கி திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்களை பலப்படுத்துங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க. இன்றைக்கி கணவனை இழந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க. ஞானத்தை கொடுங்க. அநேக வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நீங்கள் வையுங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் இருந்தால் நாங்கள் உண்மைக்கு மிகுந்த கண்ணி கொடுக்குற மக்களாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சாமி. நாங்கள் போகும்போது வரும்போதும் உங்களுடைய தூதல் அனுப்பி எங்களை பாதுகாத்து உங்களுடைய கண்மணியை போல் எங்களை வழிநடத்துறதுக்காக ஒரு ஆணுக்கு சோப்பம் தகப்பனே. ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததை உன் கரங்களை போடுறப்பா. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல